முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன் கட்சியை பலப்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற நடவடிக்கை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் எதிர்காலம் என்ன? அவர் அப்பாவை எங்கே என்று கேட்டார், சீண்டினார். அது தேவையில்லாத கேள்விதான். விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் மீதும் ஊழல் வழக்கு இருக்கிறது. விஜயபாஸ்கரின் மீதும் குட்கா வழக்குகள் இருக்கிறது. இவர்களை கட்சியிலே சேர்த்தால் நமக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என அவர்கள் கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள். அந்த மாதிரி திமுக இப்ப எடுக்கிற நடத்தில எல்லாம் இஷ்டம். காரணம், திமுகவில் எந்த விதமான பலமும் இல்லை. நேயர்களே, இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சிக்காக நாம் பேச போறது ஒரு யானை பேரமாக இருந்தாலும், குதிரை பேரமாக இருந்தாலும், ஒட்டக பேரகமாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஆட்சியை, நிலையான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுக்கப்படும். இன்னைக்கு 7 தொகுதிகள் காத்திருக்கிறது. ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா தாராபுரம், மதுராந்தகம், அப்புறம் ஜெயக்குமார் மற்றும் அம்பாசமுத்திரம் 4 எம்எல்ஏக்கள், விஜயபாஸ்கரோட 5, விஜயபாஸ்கரோட 6, திருச்சி 1 7. இந்த 7 மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தங்கள் இங்கே வந்து சேரப்போகிறார்கள். அந்தந்த தொகுதிகளுக்கெல்லாம் அதிகமான வெற்றி பெறுவதற்கு 25 தொகுதிகளில் நாங்கள் டார்கெட் வைத்திருக்கிறோம். 20ல ஜெயிப்போம்ங்கிற மாதிரி பிளான்கள் வெளியேறுகிறது. பொதுவாக விமர்சனங்கள் எப்படி வந்தாலும் அது மக்களிடத்தில் எங்களுடைய ஒட்டுமொத்த தன்மையை பாதிக்காது. யார் சொல்றா? தாவேகா தரப்பில் நமக்கு கிடைத்த செய்தி. அதனால நாங்க மேக்சிமம் வெற்றி பெற்றால், இன்றைக்கு நாங்கள் 107, அதிலிருந்து இப்போ 7, 114, அதிலிருந்து ஒரு 7 எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும். அதே சமயம் நாங்கள் அதிகாரத்தை கொடுத்த எங்கள் கூட்டணி கட்சிகளோடு எப்போதும் நல்ல முறையில் நாங்கள் பயணிப்போம் என இப்போது சொல்லியிருக்காங்க. கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறி போயிருக்கிறது அதிமுக. கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறி இருக்கிறது அதிமுக. இனி அந்த கட்சியில எடப்பாடி பழனிசாமி, அவருடைய மகனும் முனுசாமி போன்றவர்களை தவிர ஒரு கவுன்சிலர்கள் கூட அங்கு இல்லை. ஏற்கனவே பழைய தலைவர்களை நீங்கள் பாருங்கள். செங்கோட்டையன் இங்கு வந்து விட்டார், ஜேசிடி பிரபாகரன் வந்து விட்டார், அன்வர் ராஜா வந்து விட்டார், பெஞ்சமின் ஏற்கனவே வந்து விட்டார். ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருமையர்கள் வைத்தியலிங்கம் போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இன்றைக்கு வேலுமணி எங்கே போகிறது என்று முழித்து கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு போகுமா, தாவேகாவுக்கு போகுமா? அதே மாதிரி சண்முகம் வெளியே வந்தாச்சு. இனி இந்த கட்சியில யார் இருக்கா? இந்த கட்சியை எப்படி வந்தால் நடத்த முடியும் அப்படின்னு சில கேள்விகளும் கேட்கப்படுது. ஆனா உலகத்திலே இப்படி ஒரு நாசகார கட்சியை ஆக்கிய ஒரு மனிதன் இல்லை என்று மூத்த வல்லுநர்களே கூட, அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவானவர்கள் அல்ல, இருந்தாலும் தங்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது விஜயனுடைய ஆட்சி பல விஷயங்களில் அவர்கள் கவனத்தில் பல சவால்கள் இருந்தாலும், இந்த சவாலில் அவர்களுக்கு பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. காரணம், அவர்களை பொறுத்தவரை, யாரை? விஜயை பொறுத்தவரை அவர்களுக்கு முதலில் அரசாங்கத்தை நிலைநிறுத்துவதற்கு பதட்டமில்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு சென்று வேண்டும். துணை எதிர்கட்சிகள், அவருடைய கூட்டணி கட்சிகள் அவர்களை ஆட்சியை கொண்டு வந்ததில் அவர்களுக்கான பங்கு உண்டு, நல்ல பதவியும் கொடுத்து விட்டார்கள். இருந்த போதிலும் பதட்டம் இல்லாமல் ஆட்சி செய்வதற்கு தங்கள் கையே இருக்க வேண்டும். தன் கையே சுகம். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. யாருடைய அழுத்தத்திற்கும் யாருடைய மிரட்டலுக்கும் அச்சப்படாமல், துச்சப்படாமல் நான் ஆட்சியில இருந்து ஆகணும் அப்படின்னா அவர் சொல்கிறார் ரகசியமாக, நான் அதிகமா பேசுறது இல்லை விஜய், இந்த திட்டம் தான் அவர்களிடத்திலே இருக்கிறது.
விஜயபாஸ்கர் இன்னும் காத்திருக்கிறாரே, ஏன் தாவாக்கவில் சேரவில்லை? ஒரு கேள்வி இருக்கிறது. 2 செய்தி வந்திருக்கிறது. விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் அவர் மீதும் ஊழல் வழக்கு இருக்கிறது. விஜயபாஸ்கரின் மீதும் குட்கா வழக்குகள் இருக்கிறது. இவர்களை கட்சியிலே சேர்த்தால் நமக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என அவர்கள் கட்சிக்காரர்கள் கேட்கிறார்களாம் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதனால நாங்கள் ஒரு பெரிய நம்பர் 1 தர்மசாலிகள், ஊழல்வாதிகளை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அவர்கள் நினைக்கும் பட்சத்தில் இப்ப இப்படி போட்ட பழுத்த ஊழல்வாதிகளை சேர்த்தால் நமக்கான பொதுமக்களின் பார்வை எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் ஜூலை 2ஆம் தேதி பெரும் ஆர்ப்பாட்ட ஆரவாரத்தோடு 10,000 பேரோடு ஈசிஆர் ரோட்டில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து பனைகுளத்தில் பனையூரில் சேரப்போகிறாராம். வருபவர்களுக்கெல்லாம் மட்டன் சாப்பாடு, மீன் சாப்பாடு எல்லாம் போட்டு ஆரவாரத்தை ஆக்கி விஜயபாஸ்கர் அங்கே சேரப்போவதாக தமிழ்நாட்டில் பிரதானமான ஒரு நியூஸ் மேகசின் தன் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. முதலாவதாக அதிமுகவை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றது இன்றைய அரசியல் செய்தி ஒன்று. இரண்டாவது செய்தி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன் கட்சியை வளப்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற நடவடிக்கை. மூன்றாவது செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் எதிர்காலம் என்ன? பலர் சொல்கிறார்கள் அவர் தனித்து நிற்க போகிறார், அவர் போட்டியிட போகிறார். இது இட் இஸ் சோ கால் த பொலிட்டிக்கல் சூயிசைட் என்று சொல்கிறார்கள். இந்த 7 தொகுதியுமே மு.க. ஸ்டாலினுக்கு பொருத்தமான தொகுதி அல்ல. விஜயபாஸ்கர் நின்ற கரூரா அந்த தொகுதியாக இருந்தாலும், விஜயபாஸ்கர் இருந்த தொகுதியாக இருந்தாலும், தாராபுரமாக இருந்தாலும், திருச்சியாக இருந்தாலும், மொடக்குறிச்சி, அது எந்த ஒரு அம்பாசமுத்திரமாக இருந்தாலும், மதுராந்தகமாக இருந்தாலும், இன்னொருத்தர் ஜெயக்குமார், இந்த எந்த தொகுதியுமே, இந்த 7 தொகுதியுமே இவருக்கு லாய்க்கு இல்லாத தொகுதி. திமுகவுடைய தொகுதி அல்ல, திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் அல்ல. திராவிட முன்னேற்ற இன்னும் அதிமுகவில் பலர் வருவார்களாம். அது 7 ஆகலாம், 10 ஆகலாம், 15 ஆகலாம், 25 பேர் வரைக்கும் வருவதற்கு சாத்தியம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவரோடு வந்து அந்த 25 பேரும் பதவியை கொஞ்சம் கொஞ்சமா ராஜினாமா செய்து வரலாம். அதில் 90% ஜெயிச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இப்ப இந்த தொகுதியில திமுக எப்படி வெற்றி பெற முடியும்? சாத்தியம் இல்லை. திரு ஸ்டாலின் நான் நிற்க போவதில்லை என்று சொல்லாமல் அவர் அப்பாவை எங்கே என்று கேட்டார், சீண்டினார். அது தேவையில்லாத கேள்விதான். ஒரு மனிதன் அரசியலில் தோல்விவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முடிந்தென்று அல்ல, அடுத்து ஜெயிப்பார், அது வேறு விவகாரம். ஆனால் தற்போதைய 48 நாட்கள் இந்த பீரியடில் ஜோசப் விஜய்க்கு மக்களின் எதிர்நிலை மனநிலை ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவருக்கு எதிரான மனநிலை ஒன்றும் வலுவாக இல்லை. அது ஆகும். இன்னும் பல 48 நாட்கள் இருக்கிறது. அவர் கொடுத்த வாக்குறுதிகள், தமிழகத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய சட்ட ஒழுங்கு, பாலியல் பலாத்காரம், விலைவாசி, எம்எல்ஏக்களுடைய பங்கு, கீழ்மட்டத்தில் இருக்கும் தொண்டர்களின் நடவடி இல்லாத நிலை, இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு கட்சிக்கான அளவீடாக இருக்கும். திமுக இப்பவுமே அவசரப்படுகிறார்கள். எலெக்ஷன் ஜெயிச்சிடணும், கொடியை கட்டி கூட்டம் போடுறது, பேசுற மாதிரி நடக்கிறது, வெளியே போய் வெளிநடப்பு செய்யறது, இதெல்லாம் திமுகவுக்கு இப்போ ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் ஆல் இன் வெயின். சச்சின் அன்பீட்டன் 198, பட் ஆல் இன் வெயின் அப்படின்னு ஒரு ஹிந்துல ஒரு கற்ற போடுவான். அவர் 198 ரன் எடுத்தும் எல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த மாதிரி திமுக இப்ப எடுக்கிற நடத்துல எல்லாம் வேஸ்ட் தான். காரணம், திமுகவுல எந்த விதமான பலமும் இல்லை. கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கூட 1113 ஒன்றிய செயலாளர்கள் இடமாறி இருக்கிறார்கள். கட்சிக்குள் மோதல் நடக்கின்றது. இன்னும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்களே போடல. அவர்களை வெளியேற்றலாமா போகலாமான்னு ஒரு பக்கம் விவாதம் போகுது. இதை தாண்டி பலமற்ற நிலையில் கூட்டணிகளே இல்லை. கூட்டணி அங்க யார் இருக்கா? கொங்கு அமைப்பு இருக்கு. கூட்டணியில யார் இருக்கா? கூட்டணியில
மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அது ஒரு கட்சி, அன்சாரி, அப்புறமா கோங்கு கட்சி, முக்குளத்தோர் புலி அமைப்பு, இவங்க எல்லாம் வந்து 1/2% கூட கிடையாது. தேமுதிக மட்டும் ஒரு 0.43%, 1/2%, 3/4% வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ஜெயிக்காது. இது எல்லாத்தையும் சேர்ந்தாலும் 27% வராது. அப்ப டிஎம்கேக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய சிக்கல், மாபெரும் சிக்கல். இந்த சிக்கல்களை அவர் வந்து போட்டியிடுவது பொலிட்டிக்கல் சூசைட். அதிமுகவிலிருந்து ஏராளமான பேர் கட்சியை விட்டு வெளியே வர போறார்கள். முதற்கட்டமாக இந்த 7 இடத்திலுமே அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. மற்றும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தங்கள் கட்சியை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு 25 பேர் வெளியே வரணும் அப்படின்னு திட்டம் வச்சிருக்காங்களாம். அதை பத்தி அவங்க கன்சிடரே பண்ணல. மக்கள் இதனால தமக்கு பெரிய கெட்ட பேர் வரும் அப்படிலாம் நடக்காது. அவருடைய சிந்தனைகள்லாம் ஊழல் இல்லாத, அடாவடி இல்லாத, சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கணும், வெளிநாடுகளுடைய முதலீடுகள் வரணும், எல்லா துறைகளிலும் தாராளமாக 10 பைசா லஞ்சம் இல்லாம பெற்றாலே நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை, ஒரு இலக்கை வைத்து தாவேகா தலைமை பயணித்துக் கொண்டிருக்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தி நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.